கிருஷ்ணா அண்ணாவை வந்து எல்லாரும் முடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அந்த மனுஷன் செஞ்ச உதவி போல் வந்து யாரால் செய்ய இயலும்? யோசிச்சு பாருங்களேன். அவங்கள வீடியோவில் போடலாம், அவங்களோட மூத்த முறை இவங்களோட மூத்த முறை, அவங்கள எடுக்காத இவங்கள எடுக்காத. அப்போ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டு ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்யத்தானே வேணும்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. உங்களோட காசை அனுப்பி அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி தராமல் இல்லைன்னு சொன்னால், கணக்கு வழக்கு நான் சரியாக காட்டாமல் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஆதாரத்தோடு எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த காசை நான் திரும்பி ரிட்டர்ன் உங்களோட பேங்குக்கு போடுவேன்னு சொல்லி கிருஷ்ணா அவர் வாயால் வீடியோவில் விட்டுருக்கீங்க. இப்போ ஒரு சகோதரமாக கிருஷ்ணாவை ஒரு சகோதரமாக வந்து பாருங்களேன். ஏன் கிருஷ்ணாவை வெறுக்கிறீங்க? விளங்கிட்டா? எல்லா மதத்தையும் வந்து நாங்கள் மதிக்க பழகணும். நான் கிறிஸ்டியன் போட்டு கிறிஸ்டியன் சொல்லி காய்ச்சிட்டு இருக்கலாது. நான் ஹிந்து மதத்தையும் மதிக்கணும், முஸ்லீம் மதத்தையும் மதிக்கணும், அப்போ மனுஷனை வந்து நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம்னு சொன்னால் ஏன் இன்னொரு மனுஷனை நாங்கள் வந்து மட்டம் தட்டி, ஏன் இன்னொரு மனுஷனை நாங்கள் குழியை தோண்டி புதைக்கணும்? முன்னேறி போகட்டுமே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அண்ணாக்கு ஒரு பிரச்சனைடா தம்பி வருவார்னு சொல்லி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிருஷ்ணானாவுக்கு ஒரு பிரச்சனை. அவரும் அவர் யூடியூப்பில் எனக்காக குரல் கொடுங்க, எனக்காக கதைங்க என்று சொல்லி அவர் யூடியூப்பில் போட்டிருக்கேன் கிருஷ்ணாண்ணா. ஸோ வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால் அவரை பிரச்சனைக்காக நான் இப்போ கதைக்க வந்திருக்கேன். என்னென்னா இப்படி தான் காய்க்கிற மரத்துக்கு கல் அடிபடும்ன்றது எல்லாருக்குமே தெரியுமே. இப்போ நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வரக்குள்ள ஒரு மாமரத்தில் வந்து பழம் இருக்குன்னு நாங்கள் என்ன செய்வோம், கல் எடுத்து தெரியும் எரிஞ்சு நம்ம சாப்பிடுவோம். அதே போல் தான் கிருஷ்ணாவை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களுக்கு பொறாமை என்றது வந்து இருக்குது நிறைய பேருக்கு. என்ன இந்த மனுஷன் இப்படி இருக்கிறான், இந்த மனுஷன் கார் ஓடுறான், இந்த மனுஷன் வந்து வடியாக வலிக்கிறான், ஷூ போட்டிருக்கான், வடிவான ஃபோன் வச்சிருக்கிறான், நிறைய காசு வச்சிருக்கிறான், நகை போட்டிருக்கியார், என்ன இவர் வந்து இப்படி இருக்கியார் என்றது கிருஷ்ணாவை பார்த்து நிறைய பேருக்கு பொறாமை இருக்கிறதுக்கு என்று சொல்லி ஒரு டீம் இருக்குது. அதே போல் கிருஷ்ணானோட சக்ஸஸை பார்த்து ஆசைப்பட்டு அவரை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. நான் எப்பவும் சொல்கிற ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்மளை அஜித் எடுத்துக்கொள்ளலாம், விஜய் எடுத்துக்கொள்ளலாம், சூர்யாவை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு படம் உண்டு, அஜித்திர படம் உண்டு வருதுன்னு சொன்னால் எல்லோரும் என்ன செய்வாங்க, உடனே நம்மளோட பொடியனில் என்ன செய்வாங்க, நம்மளோட தம்பிமாரில் என்ன செய்வாங்க, உடனே மோட்டோ பைக் எடுத்துகிட்டு ஸ்டார்டில் எடுத்து ரேஸ் பண்ணி முன் டயரை தூக்குறோம், பின் டயரை தூக்குறதும், ரோட்டில் போக்குள்ள அந்த டயரெல்லாம் தேய்ச்சி பெரிய கூத்துலாம் காட்டி படமெல்லாம் பார்ப்பாங்க. படமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபேஸ்புக்கில் என்ன செய்ய போகிறாங்க, விஜய் ரசிகர்களுக்கு கழுவி ஊற்ற போகிறாங்க. உங்களோட தலைவர், உங்களோட விஜயோட படத்தை விட எங்களோட தலைவர படம் வந்து செமையாக இருக்குது, எங்களோட அஜித் வந்து நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி அதில் ஒரு சண்டை வரும். அப்போ அஜித் ரசிகர்கள் என்ன செய்வாங்க, விஜய் படத்துக்கு போய் பார்க்க போவாங்க. போயிட்டு இங்கே வாரு இவர புதுனத்தை, இவர இதுக்குள்ளே வந்து இந்த சீன் இவருக்கு கொடுத்துருக்கு, நல்லாவா இருக்குது அணில், இப்படிலாம் வந்து இந்த தேவையில்லாமல் காய்ப்பாங்க. ஆனால் இதனால் யாருக்கு லொஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், விஜய்க்கோ அஜித்துக்கோ சூர்யாக்கோ நோ லொஸ்ட். அவங்க ஒரு ஆக்டர், அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த படத்தை வந்து அவங்க நடிக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஸ்கிரிப்டை வந்து அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து நேரில் வந்து சண்டை பிடிக்க போகிறதும் இல்லை. நேரில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிற, அஜித் வந்து விஜயோட கதைக்காமலோ விஜய் வந்து அஜித்தோட கதைக்காமலோ இருக்க போகிறது இல்லை. இதே போல் தான் இந்த பிரச்சனை இப்போ நடந்து கொண்டிருக்கு. இப்போ கிருஷ்ணாவை பிடிச்ச எல்லாருமே வந்து எங்களை போல் ஆக்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் கிருஷ்ணாண்டா பிடிக்கும். என்னத்தால் பிடிக்கும்? இவர் ஒரு ஆக்டரா, இவர் ஒரு ஹாலிவுட் ஹீரோவா, இல்லாட்டி இவர் வந்து என்னத்தால் என்ன ஒரு விஷயமே தானே ஒரு மனுஷனை பிடிக்குமேனே. அப்போ இவர் ஒரு ஜோக்கரா, அப்போ என்னத்தால் இவரை பிடிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் வந்து கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உதவி செஞ்ச, இவர் இன்னசென்ட், இவர் உண்மைத்தன்மையாக வந்து வெளிப்படையாக வந்து வீடியோ மூலமாக எல்லா விஷயத்தையும் காட்டினேன், அதனால எல்லாருக்கும் பிடிக்குது. அதே போல் இவருக்கு வந்து எனிமிஸும் உண்டாயிருக்கு. நீங்களே உங்களுக்கே தெரியும், அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த அக்காட வீட்டை வந்து கிருஷ்ணனா போயிருந்துறேனே, போயிட்டு அந்த அக்காட ஹஸ்பண்ட் அப்ரோலோடு தான் கிருஷ்ணனா வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த அக்காவும் வீடியோவில் வந்துருந்தாங்க. அதை வந்து தேவையில்லாமல் துண்டாக வெட்டி டிக்டாக்கில் போட்டு இவன் வந்து பொம்பளை கல்லன், அப்படி கல்லன், இப்படி கல்லன், ரெண்டு பேரையும் இணைச்சி அந்த சின்ன பிள்ளையில கூட கிருஷ்ணா வந்து நீங்கள் போயிட்டு சேராதீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லி கதைக்கிறீங்க.
ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த வீடியோ பார்க்குறாங்க நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கிருஷ்ணாவை பற்றி தவறான வீடியோக்கள் வந்து எந்த சோசியல் மீடியாவாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம், என்னத்தில் வந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஆன் பண்ணி பாருங்கள். விளங்கிட்டா ஆன் பண்ணி பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இந்த முன்னுக்கு போகிற டாபிக் வந்து புலண்டு, இல்லாட்டி உங்களுக்கு அந்த தமிழ்லைனை பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்கும் இந்த டாபிக் வந்து புலன்னு சொல்லி. ஸோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. என்ன காரணம்னு சொன்னால், இப்படியான ஆட்கள் வந்து வீடியோ போடுறாங்க, அதை நீங்களும் பார்க்க வியூஸ் கூடுது. ஸோ வந்து நெகட்டிவாக கதைக்கிறவனுக்கும் வியூஸ் போகிறனால அவனை அதை தூக்கி போடுறான். அப்போ வியூவர்ஸ் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், எந்த வீடியோ பார்க்கணும், யாரை யூடியூப் பார்க்கணும், எவங்கட பிரச்சனையை நம்ம கேட்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவெடுக்கணும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கதைப்பாங்க தான், இல்லைன்ட்டு இல்லை. இப்போ கிருஷ்ணா நான் சொன்னேன்னு சொன்னால், ஏன் இந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போ அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. நான் போவேன், ஆனால் அக்கா பற்றி கதைக்குள்ளே மன வருத்தமாக இருக்கண்டி அது ஏண்டா உண்மை தான். ஏண்டா இப்போ கிருஷ்ணானா பற்றி கதைக்குள்ளே கிருஷ்ணானா வந்து அந்த நெகட்டிவை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு போவேன். அதே இது அந்த அக்காவை பற்றி கதைக்குள்ளே வந்து தாக்கம் பெருசாக இருக்கும். விளங்கிட்டா? அப்போ அதே போல் வந்து இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் வேண்டா. விளங்கிட்டா? உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷயத்தில் விருப்பம் வேண்டா, கிருஷ்ணா அண்ணாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கதைக்க போகிறீங்க. கிருஷ்ணா அண்ணாவுக்கு எப்படி, கிருஷ்ணா அண்ணா கல்லனா நல்லவரா, இப்போ நம்ம சொல்லுவோம் தானே, இப்போ நான் இப்போ சொல்கிறேன் தானே, கிருஷ்ணா அண்ணாக்கு ஒரு டெஸ்டிமனி ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன் தானே. அதே போல் உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்குன்னு தானே, நான் கதைக்கணும். இப்போ அவருக்கு கிருஷ்ணா அண்ணா என்ன கடைசியாக வீடியோ போட்டிருக்கார், நீங்கள் எனக்கு பின்னுக்கு இருக்காமல் முன்னுக்கு வந்து என்னோடய வீடியோவில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு வாங்க, நீங்கள் யாருன்றதை காட்டுங்க, அண்ணன் தம்பி அக்கா எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் விளங்கும் இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்குது, முன்னுக்கு வாங்க, வீடியோக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா நான் சொல்லியிருந்தேனே. அதுபோல் நீங்களும் எதுவும் கதைக்கணும்னு சொல்லி விரும்பினா என் வாட்ஸ்அப் என் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் என் அச் நம்பர் வந்து போட்டிருக்கேன். அந்த அச் நம்பருக்கு நீங்கள் உங்களோட வீடியோக்களை வந்து அனுப்பி வைக்கலாம். நார்மலாக வந்து உங்களோட ஃபோனில் வந்து நார்மலாக இப்படி எடுத்தாலும் சரி, இப்படி எடுத்தாலும் சரி, எப்படியாவது அந்த வீடியோ எடுத்து கிருஷ்ணாவை பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து விரும்பினா அனுப்பி வைங்க. நான் அடுத்த வீடியோ செய்யக்குள்ளே அவ்வளோ வீடியோவையும் இணைச்சி அதை ஒரு வீடியோவாக நான் செஞ்சு போடுறேன். அப்போயாவது விளங்குதா என்று சொல்லி பார்ப்போம் கிருஷ்ணானோட நல்ல விஷயங்களை பற்றி. அடுத்து வந்து பாருங்கண்ணே, ஒரு யூரோப்புக்கு போகிற ஒரு யூரோப்புக்கு போகிறவர் கட்டாயம் இவங்களோட வீட்டை தான் போகணும், சப்ஸ்கிரைபரை வீட்டை தான் போகணும், உறவுகளோட வீட்டை தான் போகணும்னு சொல்லி எந்த யங்ஸ்டருமே வந்து நினைக்க மாட்டேன். அவன் வேறாகலன்னு நினைப்பாங்க. எங்களுக்கு இருக்க போகிறது ஒரு கொஞ்சம் நேரம்னே, அதாவது நாங்கள் ஃபுல்லாக யூரோப்பில் இருக்க போகிறது இல்லை, ஒரு 2 கிழமையோ 3 கிழமையோ 1 மாதமோ 2 மாதமோ. அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், சொந்தக்காரங்களோட வீட்டை போகிறதுக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோட வீட்டை போகிறதுக்கோ அப்படி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பெருசாக விரும்ப மாட்டோம். இதுதான் யதார்த்தம். சரியா? இப்போ இந்த விஷயம் யங்ஸ்டர்ஸுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன நினைப்போம், ஒரு ஹோட்டலுக்கு போவோம், ஸ்டே பண்ணுவோம், இல்லாட்டி புது புது இடங்களுக்கு போவோம், அந்த இடங்களில் போய்ட்டு நிற்போம், புது புது சாப்பாடுகளை ட்ரை பண்ணி பார்ப்போம், அங்கத்தை காரை ஓடி பார்ப்போம், அங்கத்தைய தியேட்டரில் போய் படம் பார்ப்போம், அங்கத்தைய லக்ஸரி லைஃப் எப்படி இருக்குன்றது அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன நினைப்போம், அந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசையாக நாங்கள் நினைப்போம். கிருஷ்ணானோட மைண்ட் செட்டை பாருங்கள். வெளிநாட்டுக்கு போனதுலேருந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரை வீட்டையுமே போய் 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 எல்லாரோடையும் போய் கதைச்சி எவ்வளோ பேர் கால் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நான் நித்திரை கொண்டுட்டு காலையில் எழும்பி பார்க்குறேன், 7 hours agoன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்துருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து அந்த வீடியோ ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் ஒரு விஷயம் எனக்கு கிளிக் ஆகிடுச்சு. என்னென்னு சொன்னால், ஒரு அண்ணன் வந்து கிருஷ்ணானை கால் பண்ணி தம்பி, என் ஒய்ஃபுக்கு வந்து 2 காலும் வந்து நடக்க இயலாது, வீல் சேரில் இருக்கிறாங்க, கதைக்கும் இயலாது, ஆனால் உங்களை அவங்க பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க, உங்களோட வீடியோவை அவங்க தொடர்ந்து யூடியூப்பில் பார்க்குறாங்க, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்த டைம் வந்து சரியாக கவலைப்பட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, பக்கத்துலையா இருக்கிறீங்க, வரையணுமான்னு சொல்லி கேட்க கிருஷ்ணானை சொல்கிறேன், இல்லை நான் பக்கத்துலலாம் தூர நிற்கிறேன், அடுத்த முறை வந்து வரக்குள்ளே பார்ப்போம், நான் வந்து கட்டாயம் வந்து வருவேன்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ சொல்லிவிட்டு கிருஷ்ணானாவுக்கு வந்து இந்த விஷயத்தை கேட்டோன்னே சரியாக கவலையாகிட்டு, அப்போ அவர் சொல்கிறேன், நான் வீடியோ கால் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி அந்த அம்மாட்ட கதைக்கிறேன். அந்த அம்மாட்ட கதைகளை சொல்கிறேன், அம்மா உங்களுக்கு வந்து நான் கதைக்கிறேன் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், யோசிக்காதீங்க நான் இருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக கதைக்கிறேன்.
இப்போ யோசிச்சு பாருங்கண்ணே. இப்போ நிறைய பேர் இப்போ அண்டையை கூட நான் டவுனுக்கு வந்து போகிறேன். ஒரு ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து என்ன கண்டு கதைக்கிறாங்க. அப்போ எனக்கு யாருன்னு சொல்லி தெரியும். அப்போ நான் கேட்டேன்னு சிரித்தாங்க. அப்போ நானும் சிரிச்சிட்டு இருக்கேன். மகன் உங்களை எனக்கு தெரியுமென்னாங்க. ஆஹா என்ன தெரியுமென்றாங்க. எப்படி தெரியுமோ என்று சொல்லி, என்னம்மா யூடியூப்பில் பார்த்தீங்களான்னு கேட்டேன். ஓ மகன், அந்த கிருஷ்ணாவுக்கு வந்து நீங்கள் கழிச்சு போட்டிருந்தீங்க தானே, அண்டையிலேருந்து நானும் உங்களை வந்து ஃபாலோ பண்ண தொடங்குறேன் நான் என்று சொல்லி. அப்போ நிறைய வயசானவங்களுக்கு, இப்போ எப்படி சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸை விட வந்து நிறைய வயசானவங்க, நிறைய கஷ்டப்பட்டவங்க, நம்ம அந்த என்ன சொல்கிற கவலையாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு ஆறுதலாக இருந்த ஒரு விஷயம் கிருஷ்ணன் நானே. அவர் வந்து வடிவா கேள்வி கேட்பேர், வடிவாக ஒவ்வொரு விஷயங்களையும் இன்வெஸ்டிகேஷன் செய்வார். ஒரு இடத்துக்கு போன வடிவா எல்லாத்தையும் பார்ப்பேர். அதே போல் வந்து கஷ்டப்பட்டாங்களுக்கு உதவி செஞ்சு அவங்கள வந்து சிரிக்க வைக்கிற டேலண்ட்டும் கிருஷ்ணனாக்கு இருக்குது. அது வந்து இயல்பாகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி கொண்டு தான் பார்த்தாங்க. அப்போ இப்படி பார்த்து கொண்டு போகக்குள்ள இந்த நான் சொன்ன இந்த விஜய் அஜித்தை பிடிக்காத அப்படி இருப்பாங்க. இப்படியான ஆட்கள் வந்து இப்படி வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க, தேவையில்லாத வேலையில் செய்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், அந்த டிக்டாக்காக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், போட்டால் நீங்கள் பார்க்காதீங்க, விளங்குதா? நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க, விட்டு போட்டு போயிடுங்க. ஏன்னாண்டா இப்படியான ஆட்களுக்கு நீங்களும் பார்க்க பார்க்க வியூஸும் வந்து கூடுது. வியூஸும் கூட கூட என்ன நடக்கும், இவங்களுக்கு ஒரு உழைப்பு வரணும், எங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வரணும் என்று சொல்லி இவங்க திரும்பி 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 ட்ரை பண்ணுவாங்க. என்னத்தையாக கிளறி போடுவோம், என்னத்தையாக கதைச்சி போடுவோம் என்றதை வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மிகவும் கவனமாக இருங்க. அதோடு வந்து முடிஞ்சால் ரிப்போர்ட் அடிங்க. உங்களுக்கு இப்போ இப்படித்தான், இப்போ தேவையில்லாத ஒரு 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 நியூஸை வந்து பரப்புகிறாங்கன்னு சொன்னால் டிக்டாக்கில் கூட அந்த ஐடிக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் அடிக்கலாம். இந்த ஐடி வந்து இப்படியான ஐடி, இது புலியான இருக்குது. அப்போ எத்தனை வியூஸ் கிருஷ்ணான வீடியோ 1,00,000 பேர் 1,50,000 பேர் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த 1,50,000 பேரும் ஒரே டைமில் வந்து அந்த டிக்டாக்கு ரிப்போர்ட் அடித்தாலே கதை முடிச்சு, விளையிட்டா? அப்போ இப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிருஷ்ணா நான் இந்த கடைசியில் வந்து சொல்லியிருப்பேன், நான் சொன்ன மாதிரியே சொல்லியிருப்பேன்டா, அந்த ஆண்டவரை கதை ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ஆண்டவர் வந்து பாவியலுக்காக இந்த உலகத்துக்கு வந்து சரியா எல்லாருக்காக வந்து கஷ்டப்பட்டு இப்படிலாம் இருந்து இப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவரை வந்து கல்லனுக்கு பதில் கொண்டு போயிட்டு சிலுவையில் அரைஞ்சாங்கண்ணே. அதே போல் ஏழை மக்களுக்காக உதவி செய்யணும்னு சொல்லி நான் இல்லை, நீங்கள் இல்லை, யார் முன்னுக்கு வந்தாலும் அவங்களுக்கு கடைசியில் அடிதான். இதுதான் உண்மை. தமிழ் படங்கள்லேயும் நிறைய படங்களை பார்த்துருப்பீங்கண்ணே, ஹீரோ எப்பயும் ஹீரோவாக இருக்க மாட்டேறேண்ணே. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கேன். ஒரு ஹீரோ எப்பயும் ஹீரோவாக இருக்க இயலாது. அப்போ ஹீரோ வந்து ஹீரோவாக இருக்கக்குள்ளே வந்து திடீரென்று எல்லாமே அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மாறி ஹீரோவை ஃபுல்லாக பேடாக காட்டுவாங்க. அப்போ ஹீரோவை நம்பியிருந்த எல்லாரும் நினைப்பாங்க ஹீரோ பேட், இவ்வளோ நான் நம்மளை ஏமாற்றிக்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அதே இது கடைசி கட்டத்தில் தெரிய வரும், ஹீரோ அப்படி இல்லை, ஹீரோ வந்து நல்ல விஷயங்களை தான் செஞ்சு நாங்கள் தான் இவரை வந்து புலியாக வந்து விளங்கி கொண்டுட்டோம், நாங்கள் தான் இவரை வந்து புலியான இதில் வந்து விளங்கி கொண்டுட்டோம்னு நிறைய பேர் வந்து கவலைப்படுவீங்க. அதுபோல் கிருஷ்ணாவை வந்து எல்லாரும் முடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அந்த மனுஷன் செஞ்ச உதவி போல் வந்து யாரால் செய்ய இயலும்? யோசிச்சு பாருங்களேன். அவரை போல் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அவரை போல் ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு எல்லார பிரச்சனைகளையும் கேட்டு ஒவ்வொரு ஆட்கள வீட்டையும் போய் அவங்களோட அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கச்சியாக, சும்மா இடங்கள் இல்லையே, அவரை ஊருக்குள்ளே இல்லையே, ஒவ்வொரு மாவட்டங்கள் ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்து போய் எல்லா பிரச்சனையும் பார்த்து செஞ்சிருக்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து அவரை வந்து எப்படியாவது கழுத்தை பிடிச்சி தள்ளணும். இப்போ பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க யூரோப்பில் வச்சு தூக்கணுமாமண்டு, விளங்குது தானே? இப்போ யூரோப்பில் வச்சு ஆளை தூக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க. ஒன்று தான் கேட்குறேன், இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்கிறனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது என்றதை வந்து தயவு செய்து யாராவது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? எவ்வளோ கள்ளன், எவ்வளோ காவாளி, எவ்வளோ பிரச்சனைகள் அந்த நாட்டில் வந்து நடந்து கொண்டிருக்கு, சரியா? அப்போ ஒரு ஆள் வந்து இந்த யூடியூப் மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை நான் செய்ய போகிறேன், இந்த யூடியூப் மூலமாக நான் இன்னொரு ஆளுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்கிறேன் என்று சொல்லி
ஒரு ஆள் முன்னுக்கு வரக்குள்ளே வந்து அவங்கள ஏன் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க? உங்களால் ஒரு விஷயம் செய்ய இயலாட்டியும் நீங்கள் இன்னொரு ஆளை வந்து செய்கிறதுக்கு விட்டுட்டு நீங்கள் சும்மா இருங்க, விளங்கிட்டா? இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து கிருஷ்ணாண்ணாட மனசு வந்து பாதிச்சிருக்குன்னு சொல்லி. அவர் வந்து என்ன சொல்கிறார், இனி வந்து ஹெல்பிங் வீடியோ நான் செய்ய மாட்டேன், பழைய வீடியோஸ் வந்து பெண்டிங் இருக்குது, பழைய வாக்கு கொடுத்த பிரச்சனைகள் பெண்டிங் இருக்குது, அந்த வேலைகளை வந்து நான் செய்வேன், செஞ்சு முடிப்பேன், அதுக்கு பிறகு பாப்பம் இதை கண்டினியூ பண்ணுறதா பண்ணுறலையாண்டு. இப்போ யோசிச்சு பாருங்கண்ணே, எவ்வளோ பிரச்சனை இருப்பேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் இவரை வந்து நீங்கள் போட்டு இது செஞ்சினாலே இவரோடைய அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வந்த மற்ற ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து விட்டுட்டாங்க. உண்மையாகவே நானும் வந்து இந்த கடைசியாக வந்து இந்த எத்தனை பேர் 15 குடும்பங்களுக்கு வந்து உலருணவு பொதிகளை வந்து கொடுத்துருந்தேன். அப்போ இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், நான் வந்து ரியலாகவே வந்து உணர்ந்த விஷயம் என்னென்னு சொன்னால், 15 பேருக்கு கொண்டு போய் சாப்பாடு அந்த உலருணவு பொதிகளை கொண்டு கொடுத்துட்டேன். ஓகே, நாங்கள் வந்து உண்மையாகவே போகிறது வந்து சரியான கஷ்டப்பட்டு தான் போகிறேன், விளங்கிட்டா? ஏன்னா காலை நேரத்துட்டு விழிக்கணும், போகணும், ஆட்டோ எடுக்கணும், சாமான் ஏற்றணும், சாமான் இறக்கணும், ஒவ்வொரு வீட்டை போகணும், ஒவ்வொரு வீட்டையும் வந்து போயிட்டு சந்தோஷமாக சிரித்து கதைச்சி எல்லாரும் பிரச்சனையும் கேட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது, ரைட்? அப்போ இவ்வளவும் செஞ்சு இதால் வார பிரச்சனைகளையும் சந்திக்கணும்னு சொன்னால் உண்மையாகவே பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயங்கள், இவ்வளோ கள்ள வேலை செய்யாமல், களவு எடுக்காமல், வார காசு அப்படியே தூக்கி கொடுத்து அப்படியே செய்கிற எங்களுக்கு ஒரு ஆள் வந்து நீ கள்ளன், நீ காசை களவு எடுத்துட்டா, நீ என்னத்துக்கு இப்படி செய்கிறா, நீ ஒரு கள்ளன் தானேன்னு சொல்லி ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் கூட எங்களுக்கு சரியான ஒரு கவலை. அடுத்து வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்கள வீடியோவில் போடலாம், இவங்கள வீடியோவில் போடலாம், அவங்களோட மூத்த முறை, அவங்கள எடுக்காத, இவங்களை எடுக்காத. அப்போ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுட்டு ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்யத்தானே வேணும்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. என்னடா இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு உதவி செய்கிறவனுக்கு இருக்கா? இதை விட வந்து நம்ம வந்து ஒரு வேறு வீடியோவை செஞ்சுட்டு போயிடலாமா, இல்லாட்டி வேறு எதுவும் ப்ளாகை வந்து செஞ்சுட்டு போயிடலாமா? ஏன்னா யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டாலும் அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி காசு வரப்போகுது, விளங்கிட்டு. அப்போ அப்படி என்று சொல்லி எந்த மனசே வந்து இந்த ஸ்டார்டிங்கை வந்து அப்செட் ஆகுதுண்ணே. அப்போ யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ உதவியில் செஞ்ச கிருஷ்ணாண்ணாவுக்கு வந்து இப்படிலாம் கதைக்கக்குள்ள அந்த மனுஷனுக்கு எப்படி இப்போ அவரே வந்து சொல்லியிருக்கார், இந்த ஹெல்பிங் வீடியோ செஞ்ச ஸ்டார்டிங்கிலேருந்து காலையில் சாப்பாடை வந்து அவர் மறந்துட்டேராம்னு சொல்லி விளங்கி கொள்ளுங்க. அதே போல் வந்து நிறைய பிரச்சனை இல்லைண்ணே. அவர் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணி தான் போகிறார். அடுத்து இன்னொரு விஷயம் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், யாராவது உங்களோட காசு அனுப்பி அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி தராமல் இல்லைன்னு சொன்னால், கணக்கு வழக்கு நான் சரியாக காட்டாமல் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி ஆதாரத்தோடு எனக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த காசை நான் திரும்பி ரிட்டர்ன் உங்களோட பேங்குக்கு போடுவேன்னு சொல்லி கிருஷ்ணாண்ணா அவர் வாயால் வீடியோவில் விட்டுருக்கேன். ஒருத்தன் ஒரு கள்ள வேலை செய்கிறான்னு சொன்னால், அல்லது ஒருத்தன் ஒரு கள்ள வேலையை செஞ்சு இன்னொரு வேலையை செய்ய போகிறான்னு சொன்னால், அவன் வந்து சிம்பிளாக இப்படி வந்து சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணா அண்ணா வந்து இப்படி வந்து சொல்ல மாட்டேன், விளங்கிட்டு. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வாரேன். இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு கள்ள வேலை வந்து செஞ்சிட்டேன், ஒரு வீடியோவில் ஒரு கள்ள வேலை செஞ்சிட்டேன்னு சொன்னால், அடுத்த வீடியோவில் வந்து நான் இப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் நீங்கள போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் செய்யக்குள்ள நான் மாட்டிடுவேன்னு சொல்லி. இப்போ அந்த அரிசி வாங்கின கடையோ இல்லாட்டி உலர் உணவு வாங்கின கடையோ நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன், விளங்கிட்டா? அப்போ அந்த வீடியோவில் போட்டு பார்த்து அதில் பில்லில் நம்பர் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே யாராவது ஒரு ஆள் போவீங்க, விளங்கிட்டா? யாராவது ஒரு ஆள் போவீங்க, கதைப்பீங்க. அப்போ அது எனக்கு தெரியும். அப்போ அதில் நான் கள்ள வேலை செய்யலாது, விளங்கிட்டா? கள்ள வேலை உண்டு ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் அதை வந்து வெளிப்படையாக காட்டலாது, விளங்கிட்டா? அப்போ இந்த கதையிலே விளங்கிடுங்க, கிருஷ்ணாண்ணா வந்து சரியாக தான் செஞ்சிருக்கார். எல்லா விஷயங்கள் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கார், எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சிருக்கார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த சாதி வந்து பார்க்குறேன்னு சொல்லி. இப்படி தான் எந்த ஒரு விஷயம் இப்படி தான். இப்போ இந்த சாதி விஷயம் என்று சொல்லி கிருஷ்ணாண்ணா வந்து சொல்லியிருந்தார். அப்போ சாதி விஷயம் என்று சொல்லக்குள்ளே வந்து நீங்கள் எல்லாருமே யோசிங்க, இந்த கிருஷ்ணாண்ணா சொன்ன கதை தான். ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றில் உருவாகக்குள்ளேயே வந்து சாதியோட வந்து உருவாகுதா, அல்லாட்டி அவங்களோட திறமையை பார்த்து சாதி வருதா? யாராக இருந்தாலும் கீழ் சாதின்னா கீழ் சாதியாக போகிறாங்க, மேல் சாதினா மேல் சாதியாக போகிறாங்க, ரைட்? அப்போ எந்த கேள்வி என்னண்டா,
ஒரு சாதியை பார்க்குற நீங்கள் ஒரு கீழ் சாதியாக இருக்கிற ஒருத்தன் படித்து முன்னுக்கு வர இல்லையா, அல்லாட்டி ஒருத்தன் வந்து வேலை செஞ்சு அவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறுறது இல்லையா என்றது தான் என்ற கேள்வி. இப்போ கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும், கோடீஸ்வரனாக தான் இருக்கணுமா? இதுதான் நம்மளோட விருப்பம். அப்படி இல்லை. எவனாக இருந்தாலும் மனுஷன் விளங்கிட்டா எல்லா மதத்தையும் வந்து நாங்கள் மதிக்க பழகணும். நான் கிறிஸ்டியன்னு போட்டு கிறிஸ்டியன் சொல்லி காய்ச்சிட்டு இருக்க இயலாது. நான் ஹிந்து மதத்தையும் மதிக்கணும், முஸ்லீம் மதத்தையும் மதிக்கணும், பௌத்தத்தை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன மதங்கள் இருக்கோ எல்லா மதங்களையும் வந்து நாங்கள் மதிக்கணும். இல்லைங்களா? மதம் என்றது வந்து நம்மளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு இடம். அப்போ எல்லா மதத்துலேயும் என்ன சொல்கிறாங்க, சாதிப்பார், தரம் குறைச்சிப்பார் என்று சொல்லலை. அதே போல் வந்து நாங்கள் இன்னொருத்தனை வந்து நாங்கள் வந்து குறைச்சி இடப்போடவே இயலாது. அவனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம், நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. நமக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நாங்கள் அறிவாளி மற்றவங்களாம் மொக்கன் என்று சொல்லி நாங்கள் நினைக்க இயலாது. அதே போல் ஒன்றே ஒன்று யோசிச்சு கொள்ளுங்கள், நாங்கள் இந்த வாழ போகிற காலம் வந்து ஒரு சொற்ப காலம், ஒரு கொஞ்ச காலம். ரைட்? நீங்கள் எவ்வளோ பெரிய வடிவாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, கோடி ரூபா காசு வச்சுருந்தாலும் சரி, அவுடி கார் இல்லை, பென்ஸ் கார் இல்லை, அப்ஸ்டேர் வீடு இல்லை, மார்பிள் படித்த வீடு இல்லை, நீங்கள் வீட்டில் கூட ஸ்விம்மிங் பூல் இருந்தாலும் சரி, கோடியாக உங்களோட கையில் காசு இருந்தாலும் சரி, நீங்கள் கடைசியாக போகிற இடம் மண். நீங்கள் பெரிய சாதி இல்லை, அதுக்கு பெரிய சாதி இல்லை, எந்த பெரிய சாதியாக இருந்தாலும் நீங்கள் கடைசியாக போகிற இடம் மண். மண்ணுக்குள்ளே தான் உங்களை புதைக்க போகிறாங்க, சவப்பட்டிக்குள்ளே போட்டு தான் உங்களை புதைக்க போகிறாங்க. அப்போ மனுஷன் ஆயுள் காலம் எவ்வளோ? ஒரு மேக்சிமம் ஒரு 85-90 அப்படி தான் இருக்க போகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்களும் செத்து போனோம்னு சொன்னால் எங்களோட உடம்பு வந்து அப்படி நாரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எங்களோட உடம்பு வந்து இறந்து போயிட்டுண்டா ஒரு நாள் 2 நாள்லேயே எங்களோட உடம்புலாம் ஊதி, எங்களோட உடம்புக்குள்ளலாம் புழுவெலாம் வெளியில் வந்து எங்களோட உடம்பு வந்து அப்படி நாரும். நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், வெளிநாட்டு பெர்ஃப்யூம் வேணுமா, பிராண்டட் பெர்ஃப்யூம் வேணுமா, பிராண்டட் சோப் வேணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். என்ன லாங் லாஸ்டிங் பெர்ஃப்யூம் அப்படி இப்படின்னா யூஸ் பண்ணுறோம். என்னத்தால்? எங்களோட வேர்வை மனக்கு கூட நாங்கள் ஒரு இடத்த போகிறோம்னு சொன்னால் அது லக்ஸரியாக இருக்கணும், எங்களோட மேலே வர வாசம் இன்னொரு ஆளுக்கு நல்லா இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி ஒருத்தனுக்கு எப்போ தெரியுதோ அவன் வந்து அப்போ வந்து இப்படியான கதைகள், இப்படியான பேச்செல்லாம் வந்து கதைக்கிறத வந்து தவிர்ப்பான். இப்போ கூட நான் சொல்கிறேன், இந்த கிருஷ்ணானாக்கு எதிராக வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்களோட நாளைய ஃப்யூச்சரை யோசித்து பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தா, உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தா, நீங்கள் இறந்துட்டீங்கண்டா எல்லாம் முடிஞ்சு விளங்குதான். அப்போ மனுஷனாக வந்து நாங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம்னு சொன்னால் ஏன் இன்னொரு மனுஷனை நாங்கள் வந்து மட்டம் தட்டி, ஏன் இன்னொரு மனுஷனை நாங்கள் குழியை தோண்டி புதைக்கணும்? முன்னேறி போகட்டுமே, முன்னேற இயலாமல் இருக்கிறவனை வந்து நம்ம முன்னேற்றி விடுவோமே, உதவி செய்வோமே. சரி, எங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை, இன்னொருத்தனை முன்னேற்றி விட விருப்பம் இல்லை, ரைட், இன்னொருத்தனை சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லை, சும்மா இருப்போமே கையை கட்டிட்டு, ஒன்றும் காய்க்க தேவையில்லையே, செய்கிறவன் செஞ்சுட்டு போட்டுமே. அப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமோ தெரியலை, இந்த மரணம் என்ற இந்த வேதனை வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது எங்களோட அப்பா வந்து வருத்தப்பட்டு இறந்து போகலை, சரியா? அவர் எங்களோட அப்பா வந்து இறந்து போன வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கால் வந்து இறந்து போனார். இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்வார், எல்லா இடம் போவார், எல்லா வேலையிலும் வந்து எங்களோட அப்பா செய்வார். அப்போ நான் வந்து கனவுல கூட நினச்சதில்லை எங்களோட அப்பா எங்களை விட்டு பொய்துவேர்ன்னு சொல்லி நாங்கள் கனவுல கூட நினச்சதில்லை. அதே போல் தான் எங்களோட மம்மியோ எங்களோட அண்ணாவோ டடா எங்களை விட்டு இவ்வளோ சீக்கிரமாக பொய்துவேர்ன்னு சொல்லி நாங்கள் நினச்சதே இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வருத்தப்பட்டு ஒரு பெட்டில் படுத்திருப்பேர், ஒரு 3 நாள் 4 நாள் சுகமாக்கலாம் இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நம்ம செக் பண்ணுவோம். அப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கையை விரிப்பேர், இல்லை இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் தான் உங்களோட டடா இருப்பேர் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அதுக்கு பிறகு எங்களோட மனசுக்கே விளங்குவேன், டடா எங்களோட கடை நாளைக்கு இருக்க போகிறது இல்லை, டடா எங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேர் என்று சொல்லி
நாங்கள் வந்து அதுலேயே எங்களோட மனசை வந்து தேற்றிக்கொள்வோம் என்ன. ஆனால் இந்த சம்பவம் அப்படி இல்லை. டடா ஒவ்வொரு நாளும் டடா வந்து ஸ்டார்டிங் அவரோட லைஃப்பை பற்றி உங்களுக்கு சொல்லணுமெண்டா, அவர் வந்து ஸ்டார்டிங் வந்து பேபி சிரமி என்று சொல்ல ஒரு கம்பெனி, ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனி பேபி சிரமி, அதாவது சோப். அந்த கம்பெனியில் வந்து சேல்ஸ் ரெப் வேலையை வந்து செஞ்சு கொண்டிருந்தார். அப்படியே வேலை செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே இப்படியே அவர வேலை சேல்ஸ் ரெப் பண்ணனால ஃபீல்டு வேலை அப்படியே ஓடி 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 இந்த நாளும் ஓட்டம் தான். அப்படியே ஓடிக்கொண்டிருந்தேன். அப்படியே ஓடிக்கொண்டிருக்கக்குள்ளே இப்படித்தானே ஒவ்வொரு இடங்களுக்கு வந்து இவர் வந்து போகணும். அப்போ சேல்ஸ் ரெப்லேருந்து இவரை வந்து ரீஜினல் மேனேஜர் பொசிஷன் வந்து இவர் கொடுத்தாங்க. அப்போ ரீஜினல் மேனேஜர் வீட்டை வாகனம் வரும், வீட்டை வாகனம் வந்து அப்பாவை ஏற்றுட்டு அப்பா போயிட்டு சேல்ஸ் ரெப்பெல்லாம் முடிச்சுட்டு வரக்குள்ள இவர் கூடுதலாக ட்ராவலிங் செய்கிறனால எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, யானைக்கால் நோய் என்று சொல்லி, அந்த யானைக்கால் நோய் அந்த நுழம்பு வந்து டடாட காலில் வந்து கடித்த உடனே சும்மா இருக்கிற எப்படி ஒரு கால் வந்து திடீரெண்டா மாதிரி கொஞ்சம் இப்படி வீங்கிடும். கொஞ்சம் பெரிய ஒரு கால் மட்டும் ஒரு பெரிய கால் மாதிரி வீங்கிடும். அப்போ வீங்கினா இவர் வந்து என்ன செய்வார், வேலைக்கு வந்து கால் பண்ணிவிட்டு சொல்லுவார், இன்றைக்கு நான் வேலைக்கு வரல, லீவ் எடுக்கிறேன், லீவு போடுறேன் என்று சொல்லி வேலைக்கு வந்து சொல்லிடுவார். அப்போ வேலைக்கு அப்படி சொன்ன உடனே என்ன நடக்கும், ஒரு நாள் 2 நாள் வேலையால் லீவு கொடுத்தாங்க, 1 மாதம் 2 மாதம் வேலையால் லீவு கொடுத்தாங்க. இப்படியே தொடர்ந்து போயின்றதுக்குள்ளே அவங்களும் கேட்டாங்க என்ன பிரச்சனை, மெடிக்கல் தாங்கன்னு சொல்லி. அப்போ இவரும் மெடிக்கலை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் ஒன்றதுக்குள்ளே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த கால் வந்து கொஞ்சம் பெருசாகவே வீங்கிட்டு, அப்போ பெருசாகவே வீங்கிட்டு என்ற காரணத்தினால டடாக்கு வந்து ஷூ போட்டு கொள்ளையிலாது. அதாவது ஒத்த காலை ஷூ போடலாம், அடுத்த காலை ஷூ போடலாது. அப்போ இவர் என்ன செய்கிற, பாட்டா போடுற இல்லாட்டி சாண்டில்ஸை போடுற. அப்போ ஒரு ரீஜனல் மேனேஜர் ஒரு அந்த கிரேடில் இருக்கிற ஒரு ஆள் சாண்டில்ஸ் போட்டு வேலைக்கு போயிடாது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன. அப்போ இவருக்கு அந்த ஷூ போட இயலாத என்ற அந்த காரணத்தினால அவர் அந்த வேலையை விட்டு கடைசி கட்டத்தில் ரிசைன் பண்ணுறார். ரைட், ரிசைன் பண்ணிவிட்டு என்ன செய்கிறார், இவருக்கு இப்போ ஒரு தொழில் ஒன்று வேணும் தானே, ஏதாவது ஒரு தொழில் வந்து செய்யணும். இப்போ நானும் அண்ணாவும் மம்மியும், அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க சொன்னால் மம்மியும் வேலையில் நானும் படித்து கொண்டிருக்கேன், அண்ணாவும் படித்து கொண்டிருக்கேன். அப்போ அந்த குடும்பத்தை வந்து பார்க்கணுமென்றக்காக என்னடா ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போவோம்னு சொல்லி ஒரு சைக்கிள் ஒன்று எங்கேயோ வந்து எடுக்கிறீர். ரைட், ஒரு அதாவது ஜென்ஸ் போடுவாங்க அந்த இப்படி பாரெல்லாம் அடிச்சிருக்கு, அந்த சைக்கிள் ஒன்று எடுக்கிறீர். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு கிக்கார்ட் பிஸ்னஸை தொடங்குறீர். அதாவது ஃபோனுக்கு இப்போ தானே ரீலோட் வந்திருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபோனுக்கு ரீலோட் பண்ணுறோம். அந்த டைம் வந்து இப்படி இந்த கார்டில் வந்து கிக் கார்டுன்னுவாங்க. அந்த கார்டு பிஸ்னஸை வந்து தொடங்கி ஒவ்வொரு கடையாக கொண்டு போயிட்டு அந்த கிக் கார்டை வந்து கொடுக்குறேன். அப்போ கொடுக்கக்குள்ள அதில் வந்து வார கொமிஷன் தான் எங்களோட வீட்டுக்கு ஒரு அன்றாட தேவைக்கு ஒரு இன்கமாக வந்து இருந்துச்சு. இப்படி ஓடிக்கொண்டிருக்குள்ள அதில் கொஞ்சம் காசு உழைச்சி ஒரு முதல் எடுத்து ஒரு 1,00,000 ரூபாவோ 1,50,000 ரூபா காசு எடுத்து ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கணுமென்றக்காக ஆட்டோவுக்கு டவுன் பேமெண்ட் கட்டி லீசிங்கில் எடுத்த ஆட்டோவை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கூல் ஹயர் ஓடணும். இப்போ ஸ்கூல் ஹயர் ஒரு தொழிலொண்டு ஆட்டோவை வாங்கிட்டு சும்மா வச்சுட்டு இருக்கலாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் ஹயர் ஓடுனா தான் மாதம் வந்து ஒரு காசு வரும். அந்த காசு வந்தால் தான் லீசிங் காசு கட்டலாம் என்ற நோக்கத்தோடு அப்பா வந்து அதை செஞ்சு கொண்டு இருந்து, அப்போ அதையும் செஞ்சு கொண்டு பெரிய ஃபேமஸான சிட்டி சென்டர் ஷாப்னு சொல்லி அந்த ஷாப்லேயும் போயிட்டு நைட் டைம் வந்து அந்த சிட்டி சென்டரில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வந்து ஹயர் ஓடுனேடா. அப்போ அந்த பிள்ளைகளையும் ஏற்றி இறக்கிட்டு இப்படியே காலம் போய் கொண்டிருக்குள்ளே வந்து டடாக்கு இப்படி ஹார்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம், ஹார்ட்டில் இப்படி ஒரு பிரச்சனைன்றது எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளையில் தெரிய வருது. அப்போ அந்த டைம் வந்து பார்த்திங்க சொன்னால் டடாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 16 லட்சமோ 15 லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவைப்படுது. டடாக்கு வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற அடைப்பை வந்து எடுத்து விட்றதுக்கு. அப்போ சரி ஓகே என்று சொல்லிவிட்டு அப்போ அண்ணாக்கு அந்த டைம் வந்து ஃபஸ்ட் தரம் வேலை கிடைக்கிது எல்ஓசி பேங்க்கில். அப்போ அண்ணா சொன்னார் ஓகே டடா, நான் வந்து லோனோட போட்டு இந்த ஆப்ரேஷன் வேலையை செய்யணும்னா டடா வந்து ஒத்தப்படியாக நின்றுட்டே, இல்லை மகன், நான் வந்து இந்த ஆப்ரேஷன் விஷயம் எனக்கு சரி வராது, நான் வந்து அதை நான் செய்ய மாட்டேன் என்று நின்றுட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், எங்கட அந்த சேர்ச்சை பொறுத்தவரையில், எங்கட அந்த இதை பொறுத்தவரையில் மெடிசின் எடுக்கிறது என்றது வந்து வேணாமென்று சொல்லுவாங்க. இப்போ அதாவது கட்டாயமாக படுத்தலை, ஆண்டவர் வந்து சுகப்படுத்துவார். ஆண்டவர் நினைத்தால் இப்போ ஒரு மனுஷன்ற வாழ்க்கையில் வந்து ஆண்டவர் ஒரு டேட்டை வச்சிருக்கார். அந்த டேட்டுக்குள்ளே அவங்களோட எல்லாம் முடிஞ்சோன்னா ஆண்டவர் எடுத்துருவார்.
அப்போ நாங்கள் எதுவும் வருத்தங்கள் வந்தால் மருந்து எடுக்கக்கூடாது, தெய்வீக சுகத்தில் வந்து இருக்கணுமென்றது வந்து எங்கள்ட அந்த சேர்ச்சில் வந்து சொல்கிறவங்க. அதுக்காக நீ கட்டாயம் தான் இருக்கணும், நீ இருக்காட்டின்னு எங்களோட சேர்ச்சிக்கு வர வேணாம்னு சொல்லி அப்படி ஒரு ரூல்ஸும் இல்லை, ரெகுலேஷனும் இல்லை. ரைட். அப்போ டடா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டவரோட கூடுதலாக இருந்தனால நான் வந்து மறந்தெடுக்கக்கூடாது, ஆண்டவர்கிட்டையே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இந்த வருத்தங்களை சுகப்படுத்துகிறேன்னு சொல்லி ஒத்தப்படியாக நின்றுட்டேன். நானும் அண்ணா இவ்வளோ சண்டை பிடிச்சி டடா இல்லை வாங்க நாங்கள் ஜஃப்னாக்கு சரி போயிட்டு இந்த ஆப்ரேஷனை செய்யோம்னு சொல்லி நின்றோம். அப்போ பார்த்தா இல்லை. அப்போ சரி ஓகேன்ட்டு போட்டு ஃபுல்லாக ஜெபத்திலேயே வச்சுட்டு நாங்கள் அன்றாடம் செய்கிற வேலையே செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ டடா கூடுதலாக அந்த ஆட்டோ வயர் ஓடுறதுனால இந்த வைப்ரேஷன் உண்டு, ஆட்டோவில் நிறைய வைப்ரேஷன் தானே. அப்போ வைப்ரேஷன் வந்து 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 இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வர தொடங்கிட்டு, அப்போ ஒரு நாள் வந்து இவர் வந்து வேலைக்கு போகிறேர், வேலைக்கு போயிட்டு வீட்டை வந்துட்டு அன்றைக்கு ரொட்டி நம்ம செஞ்சுருந்தாங்க. அந்த ரொட்டி எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு அவர் ரூமில் போயிட்டு படுத்துட்டு யூடியூப் பார்த்து கொண்டிருக்கேன். யூடியூப்பில் டிக்கா ப்ரோன்னு சொல்லி அது நல்ல ஒரு ஜோக்கான கண்டென்ட் உண்டு, டிக்கா ப்ரோன்னு. அப்போ கூடுதலான டிக்கா ப்ரோ வந்து விருப்பம் யூடியூப்பில், அவங்களோட ஜோக் பார்த்துட்ருக்கேன். அப்போ திடீரென்று மகன்ன்ற. அப்போ நான் என்னடா அது திடீரென்று மகன் அதை பலமையாக கூப்பிட்ற மகனுடைய இது வந்து இந்த தெரியும் தானே, ஒரு ஆபத்தான ஒரு நேரத்தில் ஒரு ஆள் கூப்பிடும், அப்படி என்ன பிரச்சனைடான்னு சொல்லி போய் பார்க்குறேன். டடா பெட்டில் படுத்துருக்கேன். மகன் எனக்கு முதுகு நோவு மகன், கொஞ்சம் எனக்கு இது பண்ணுங்க, மசாஜ் பண்ணுங்க. அப்போ ஓகே எழுப்பி ஆளை வந்து முதுகில் வந்து நான் வந்து கையால் அடித்து கொண்டிருக்கேன். டடா சொல்கிறேன், மகன் எனக்கு சக்தி வர மாதிரி இருக்குது. ஐயோ சக்தி வருதா, கொஞ்சம் இருங்க டடாண்டு போட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய ஒரு பேசின் எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்கிறேன். சரியா, கீழே வைக்கிறேன். டக்குன்னு சக்தி எடுக்கிறேன். சக்தி எடுத்தோடனே டக்குண்டு என் ஷர்ட்டை கழட்டி அவர் வாயை வந்து தொடச்சி விட்றேன். வாயை தொடச்சி போட்டு அப்படியே பெட்டில் வச்சுட்டு இப்போ தலையெல்லாம் பிடிச்சிட்டு முதுகெல்லாம் பிடிச்சிட்டு டடா வலிக்கும், ஹாஸ்பிட்டல் போவோம். வேண்டா நீங்கள் சக்தி எடுக்கிறீங்க, முதுகு நோவுன்றீங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியா, நீங்கள் வலிக்கிறாமல் வீட்டை மாமியும் இருக்கிறாங்க. அப்போ மாமியும் சொல்லிட்டாங்க ஓகே ஹாஸ்பிட்டல் போவோம், ஒருக்கா செக்கப் பண்ணுவோம், என்ன பிரச்சனையோ தெரியலை, வாங்க போவோம்ன்னுட்டாங்க மாமி. அப்போ மாமியும் வந்து ரூமுக்கு வந்து வலிக்கிட்டு வராங்க. ரூமுக்கு வந்து மம்மியும் வந்துட்டு டடாவை கட்டி பிடிச்சி டடான்னு சொல்லி அழுது கொண்டிருக்குள்ள அண்ணாவுக்கு வந்து நான் சொன்னேன் அந்த எல்லோட்ஸில் வேலை கிடைச்சான்ட்டு. அப்போ அண்ணா வந்து தூரம் போயிட்டு அண்ணா வந்து கொண்டிருக்கிறான் மட்டக்களப்புக்கு. அப்போ அண்ணாவுக்கு கால் பண்ணி சொன்னோன்னே அவனு பத்தரை விழுந்து காரில் வந்து ஓடி வாரான். இந்த கடவுளை என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஓடி வந்து அண்ணா வந்து வீட்டை வந்து உள்ளுக்குள்ளே வாரான். ரூமுக்குள்ளே வந்துட்டான். ரூமுக்குள்ளே வர டடா வந்து சொல்லிட்டு இருக்கார், எல்லோரும் பக்கத்தில் இருக்கிறீங்க, அண்ணா வந்ததுக்கு பிறகு நான் வந்து போயிடுவேன் என்ற ஒரு வேர்டை விட்டுட்டு. அப்போ எங்களுக்கு சரியான கவலை, கண்ணெல்லாம் கலங்கிட்டு என்னடா இப்படி சொல்கிறீங்க, லூசாரடா அப்படி கதைக்காங்க பைத்தியம் அதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணா வந்தோடனே நாங்கள் வந்து டடாவை பிடிச்சி இப்போ கஷ்டம்தானே, இப்போ ஏண்டா ஒரு இந்த அவர் ஒத்துழைக்கிறது இல்லை, ஏன்னாண்டா அவர் உடம்புக்கு வந்து அது ஒத்துழைக்கிறது இல்லை என்று தான் சொல்லணுமே. அப்போ அவரை நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு தூக்கி எடுத்து நாங்கள் கொண்டு போக அவர் அந்த சரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கலருது. அப்போ சரத்தை வந்து கட்டி எடுத்துகிட்டு டிஷர்ட்லாம் போட்டு டடாக்கு ஒரு கட்டத்தில் ஏழாமலே போயிட்டு உடம்பெல்லாம் மறுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அண்ணா 2 கால் நான் இங்கே கை அப்படி தூக்கி கொண்டு காரில் கொண்டு போய் பைவோஸா கார் கதவுலாம் திறந்து உள்ளுக்குள்ளே தள்ளி ஏற்றக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூச்சு என்று சொல்லி ஒரு மூச்சு போகுது. அப்போ என்னடா அது என்று சொல்லி போட்டு சரி என்று போட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்து ஓடுறதுக்கு வந்து கீ வேணும் தானே, எல்லாருக்கும் தெரியும்னே. அப்போ அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா டடா பின்பக்கம் கீ இருக்குது, கீக்கு மேலே டடாவை போட்டுட்டு எங்களுக்கு தெரியாது. அந்த கீயை தேடி அந்த இடத்துல சரியாக கஷ்டப்பட்டு போயிட்டோம். இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஓடுறதுக்கு அப்போ டடா கொண்டு காருக்குள்ளே போட்டாச்சு, கீ வந்து டடாவுக்கு பின்னிக்கு இருக்குது. நான் பதறி விழுந்து வீட்டுக்குள்ளே ஓடுறேன், கிச்சனுக்குள்ளே ஓடுறேன், பெட்டுக்குள்ளே பார்க்குறேன், சாவி கொழுகிற இடத்துல பார்க்குறேன். அண்ணன் எடுக்கிறேன், அண்ணன் எங்கடா கீ என்னோட அவன் ஐயோ என் பொக்கெட்டில் இருந்துச்சு, எங்கேயோ ஒரு கீ, நீ எங்கே கொண்டு வச்ச, நீ கீயை கதியாடி என்று சொல்லி அந்த கீயை தேடி 1/2 மணி நேரம் தேடுறோம். அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆவது மூச்சு போகுது. அப்போ எனக்கு என்ன செய்கிறேன்டே சொல்லி தெரியா. இப்போ கார் வந்துட்டு அப்பாவை ஏற்றிட்டோம், இப்போ காரை ஓடையில்லாமல் இருக்குது, கீ இல்லை. அப்போ எனக்கு ஏதோ ஒன்று கடைசி தான் இன்னும் ஒரு மைண்டில் பட்டு டடாவை இப்படி எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமலே பிறட்டுக்குள்ளே பின்பக்கம் இருந்து அப்போ கீயை போட்டு ஸ்டார்ட் எடுக்கிற 3ஆவது மூச்சு போன மாதிரி அப்படியே கண்ணுன்னு மேலே போயிட்டு
எங்களுக்கு என்ன செய்கிறேன்டே சொல்லி தெரியா, கார் வந்து போகுது பிச்சு பறந்து, எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியாது. ஏன்னாண்டா எனக்கும் டென்ஷன், அண்ணாங்கும் டென்ஷன், மம்மிக்கும் டென்ஷன், டடா வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறீர், பயங்கர டென்ஷன். சும்மா அந்த சிக்னல் லைட்லாம் நிற்கவே இல்லை கார். சொன்ன நம்புறீங்களோடையா, அந்த நேரத்தில் கூட கடவுள் எங்களை காப்பாற்றினேர். ஒரு நாயோ இல்லாட்டி வேறு எதுவும் வாகனங்களை வந்து எங்களுக்கு அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல குடும்பத்தோடு நாங்கள் வந்து இறந்து போயிருப்போம். உண்மையாகவே நினச்சி கூட வாக்கியில் அந்த சம்பவத்தை. இப்போயே கதைகளுமே எல்லாம் சிலுக்குது. அப்போ அவ்வளோ ஸ்பீடாக சும்மா பிச்சு பறந்து போகுது. பெட்டிகளோ டவுனெல்லாம் தாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. நாங்கள் போன ஸ்பீடில் வந்து டிராஃபிக் கண்டுட்டு டிராஃபிக் வந்து எங்களோட காரை வந்து பின்னிக்கு திறத்திட்டு வரான் ஓன் அடித்து கொண்டு. நாங்கள் ஸ்பீடாக போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே வந்து காரை ஏற்ற டிராஃபிக் வந்தவன் அவனுக்கு விளங்கிட்டு போகல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி அதனால் இப்படி ஓடுறான்னு சொல்லி அவனே விட்டுட்டு போயிட்டான். சரின்னு சொல்லி டடாவை கொண்டு போயிட்டு எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே தானே கொண்டு போவாங்க. எமர்ஜென்சி வார்டில் கொண்டு போயிட்டு டடாவுக்கு வந்து அந்த செஸ்ட்டில் வந்து அந்த ஷாக் வந்து கொடுக்குறாங்க. ரைட். அப்போ நான் வந்து அதுக்கு பிறகு போய் பார்க்கல டடாவை. அப்போ ஷாக் கொடுத்தோன்னா டடா இப்படி போயிட்டு இப்படி வாரு, 2000 இப்படி செஞ்சுட்டு இப்படி கொடுக்குறாங்க, இப்படி போயிட்டு இப்படி வாரு. அப்போ நான் வெளியால் கொஞ்சிட்ருக்கேன். 3வது தரம் கொடுக்குறாங்க, இப்படி போயிட்டு வரேன். அப்போ மம்மியும் அண்ணன் தான் அந்த உள்ளுக்குள்ளே தான் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ நான் வெளியால் கொஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லியே தெரியலை. எனக்கு ஏண்டா எல்லாமே பிளாங்க் ஆன மாதிரி. ஒரு வீட்டில் ஒரு தலைவன், அதாவது எங்களோட அப்பா தான். நான் ஒரு புலை விட்டாலோ அண்ணா ஒரு புலை விட்டாலோ இந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போகிறது, அடுத்த கட்டம் என்ன, அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்யணும், நீ வந்து என்ன படிக்கணும், நீ என்ன ஆகணும் என்றதை வந்து ஒரு அப்பா தான் வந்து கொண்டு போகிறேன். அதாவது ஒரு ஆடா, ஒரு மெய்ப்பெண் இல்லாத ஒரு ஆடு என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஆட்டு பண்ணை இருக்குது, அந்த பண்ணைக்கு வந்து மெய்ப்பெண் இல்லை. அப்போ அந்த ஆடு எங்கே போகும், யார் மேய்ச்சி கொண்டு விடுவா சரியான ட்ரெக்கில்? அப்போ எனக்கு வந்து சரியான ஒரு அப்செட், நிறைய யோசனை. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த கதையில் கொஞ்சம் யோசிச்சு கொண்டிருக்கேன். பக்கத்தில் நர்ஸ் இருக்கிறாங்க. இங்கே அந்த அதாவது அந்த வரவேற்பாரன்னு சொல்லுவாங்கண்ணே, அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர்லாம் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. தம்பி நீங்கள் யார்? நான் மகன். கொஞ்சம் வாங்க, நான் போனேன்னே. அப்பாட ஐடென்டி கார்டு நம்பர் என்ன, அப்பாட பேர் என்ன, அப்பா பிறந்தேர், அப்பாவுக்கு எவ்வளோ காலம் அந்த வருத்தம் இருந்தது என்று சொல்லி டீட்டெயில் கேட்குறாங்க. அப்போ நான் வந்து டீட்டெயில் எல்லாம் நான் நினச்சேன் தடவை அட்மிட் பண்ண போகிறாங்க போல், அதுதான் கேட்குறாங்கன்னு கூட நான் டீட்டெயில் எல்லாம் வந்து சொல்லி கொண்டிருக்குள்ளே அந்த முன்னுக்கு இருக்கிற கிளாஸ் இருக்குதுன்னா அந்த கிளாஸில் இப்படி நோமலை இப்படி வெட்டி பார்க்குறேன். அதில் எழுதியிருக்கு டெத் சர்டிஃபிகேட்டோ அந்த மரண சான்றிதழ் அப்படி இப்படி இன்னும் அந்த மேலே எழுதியிருக்கு. அப்போ பார்க்குறேன், ஏன் இவங்க இதை கேட்குறாங்க, மேலே ஹெட்லைன் இப்படி இருக்கு, அப்போ டடா உயிரோட இல்லையா, டடா செத்துட்டீரா என்று சொல்லி இப்படி வாசிக்கிறேன். நான் அவங்களையும் வாசிக்கிறேன் அவங்கள என்னடா இது நடக்குது ஒரு கட்டத்தில் எனக்கு விளங்கிட்டு, சரியா எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியா. நான் டக்குனு கதவை திறந்தேன், பார்த்தா அண்ணாவும் மாமியும் ஒப்பாரி வைக்கிறாங்க. எனக்கு ஃபுல் அப்செட். அப்போ எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலை. அப்போ வந்து நான் ஒரு யாருக்கும் வந்து கால் பண்ணி சொன்னேன். நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்படியே வந்து இனி வீட்டை வந்துட்டு எம்பமிங்கெலாம் செஞ்சு இனி அதை அந்த டெத் வீடு எல்லாம் ஓகே ஆகி நீ வந்து நான் கொண்டு போயிட்டு புதைச்சி இனி அதெல்லாம் முடிஞ்சு. ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இந்த எஸ்கே விலாக்ஸ் இந்த கிருஷ்ணானோட பிரச்சனைக்குள்ள ஏன் நான் பூத்துறேன்னு சொன்னால், ஒரு மனுஷன்ற வாழ்க்கைன்றது நிச்சயம் இல்லை. இப்போயாவது விளங்கி கொள்ளுங்கள். இப்போ நான் கதைப்பேன் உங்களோட, இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க, நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது, கடவுள் கையில். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறீங்க, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது, அது கடவுளோட கையில் தான். அப்போ நாங்கள் இருக்கிற மட்டும், நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் போது மட்டும், இந்த உலகத்தில் நாங்கள் இந்த நிமிஷம் இந்த இடத்த விட்டு போகிறோம்னு சொன்னால் இன்னொரு ஆளுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போவோம். அப்படி செய்ய விருப்பம் இல்லையா, அநியாயம் செய்யாமல் துரோகம் பண்ணாமல் அவங்கள மனசை துன்பப்படுத்தாமல் நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவோம். நமக்கு என்னத்துக்கு வீண் வம்பு? யோசிச்சு பாருங்கள், நமக்கு என்னத்துக்கு வீண் வம்பு? நமக்கு பிரச்சனையும் தேவையில்லை, ஒருத்தர கதையும் தேவையில்லை, உங்களுக்கு வந்து கதைக்கு விருப்பம் இல்லையா, விட்டுப்பட்டு வேலையை பாருங்களேன். இந்த கிருஷ்ணா நான் கதைக்கிறவங்களுக்கு அம்மா அப்பா இருக்கும், நீங்களும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவராக இருப்பீங்க என்ன.
அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நாளைக்கு எதுவும்ண்டா உங்களோட அம்மா தான் ஃபஸ்ட்டாக கவலைப்படுவா, உங்களோட அம்மாவுக்கு எதுவும்ண்டா நீங்கள் தான் கவலைப்படுவீங்க. அப்போ ஒரு சகோதரமாக கிருஷ்ணாண்ணாவை ஒரு சகோதரமாக வந்து பாருங்களேன். ஏன் கிருஷ்ணாண்ணாவை வெறுக்கிறீங்க? கிருஷ்ணாண்ணாவை பிடிக்கலையா வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்களா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், விட்டுட்டு போங்க. ஏன் இன்னொருத்தனை வந்து நாங்கள் துன்பப்படுத்தணும்? ஒரு மனுஷன்ற வேல்யூ என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து எவ்வளவு காசு இருந்தாலும், எவ்வளோ கோடி ரூபா காசு இருந்தாலும் நல்ல மனசு இல்லைன்னு சொன்னால் அந்த காசு குப்பைக்கு சமம். இந்த இடத்துல அந்த காசை போட்டு 10 வைக்கலாம். உங்கள்கிட்ட கோடி ரூபா காசு இல்லை, நீங்கள் கோடீஸ்வரன் இல்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடியாக இருந்தாலும் அந்த காசு குப்பை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல மனசு வேணும். உங்களோட மனசில் நல்ல மனசு இருக்கும்னு சொன்னால் அது உங்களை வந்து காப்பாற்று. விளங்கிட்டா? அதாவது இன்னொரு கதையும் வந்து நான் இதுக்குள்ளே வந்து போடுறேன். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஒரு ஆள் இருக்கு, அவரை பேர் அனிஷன் அண்ணா. அவர் வந்து எங்களை போல இதை விட இந்த கிருஷ்ணாண்ணாவை போல் வந்து நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறார். நிறைய பேருக்கு அவர பர்சனல் சேலரி இருக்குது தானே, அவர் பர்சனல் சேலரியில் வந்து லோன் வந்து போட்டிருக்கார். நிறைய பேருக்கு லோன் போட்டு நிறைய பேருக்கு அந்த லோன் மூலமாக நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கார். அவர் வேலை செய்கிற இடம் வேர்ல்ட் விஷன். அப்போ அவர் ஒரு சோஷியல் சர்வீஸ் அந்த வேலை வந்து செய்கிறனால சில ஏழைகளுக்கு வந்து ஃபண்டுகள் இல்லாமல் இருக்குமே கொடுக்குறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு. அப்போ இவர் வந்து பாவமேண்டு இவர் சொந்த பணத்திலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து இவர் உதவி செஞ்சிருக்கார். அப்போ நானே வந்து அந்த சின்ன டைமில் இருந்து நான் சொல்லுவேன் அவட்ட, நினச்சிண்ணா பைத்தியமாண்ணா நீங்கள் லோனை போட்டு சரி விடுதா பாவண்டா, எனக்கு இதிலெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிம்மதி அடிக்கலாடா, ஏதோ ஒரு விதத்தில் இந்த தர்மம் என்ன காக்குண்டா ரெண்டு பேர். அப்போ அந்த டைம் விலங்கல்ல. பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணாக்கு திடீர்னு சொல்லி ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. விலங்குயா செங்கலடியால் அவர் வந்து கொண்டிருக்க வரக்குள்ள திடீர்னு அந்த அண்ணாக்கு ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வலது கால் வந்து உடைஞ்சிட்டு. விளங்குதா? வலது கால் வந்து அந்த இடத்துல வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் வலது கால் வந்து அப்படியே உடைஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க இந்த காலை வந்து பொறுத்து இயலாது, உங்களுக்கு காலை முழங்காலோடு எடுத்துடணும், உங்களுக்கு ஒத்த கால் இல்லாமல் தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு சரியான கவலை, என்ன செய்கிறேன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருந்தேன். கடைசி கட்டத்தில் வந்து டாக்டர் சொல்லியிருக்கார், எங்களோட சைட்லேருந்து எந்த விதமான நம்பிக்கையான வார்த்தையும் எங்களால் தர இயலாது. எந்த சைட் 2% நான் படித்த படிப்பையும் எந்த திறமையும் வச்சு ஒரு 2% ட்ரை பண்ணுவேன் இந்த காலை வந்து திரும்பி பொறுத்துறதுக்கு. மிச்சம் இருக்கிற 98% நீங்கள் கடவுளை தான் கும்பிடணும். கடவுள் 98% உங்களுக்கு ஒத்துழைத்தால் நீங்கள் செய்த தர்மம் விளையிட்டா எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் செஞ்ச தர்மம், நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த 98% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமென்றா நான் 2% எந்த சப்போர்ட்லேயும் ஹெல்ப் பண்ணி 100% இந்த காலை நாங்கள் பொருத்தி விடுவோம் என்று சொல்லி அந்த அண்ணாவை சொல்கிறாங்க. அந்த அண்ணா அவடத்துலேருந்து ப்ரே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடந்து வந்து சொல்லே அந்த தலையெல்லாம் இப்படிலாம் விரைச்சி வருது. அப்போ அவருக்கு ஆப்ரேஷன் இந்த வீடியோ அந்த அண்ணாவை பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ரைட். அப்போ சக்ஸஸாக நடக்க அவர் அந்த கால் பெருவிரல் ரெண்டும் வந்து ஆடுது. அந்த போர்டு இருக்குது தானே, அந்த போர்டில் இப்படி போகுது வேவ்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த அண்ணா செஞ்ச நல்ல விஷயம் அவரை காப்பாற்றிருக்கு. அதே போல் வந்து கிருஷ்ணாண்ணாவை காப்பாற்று. இந்த முதல் வந்து சொன்ன விஷயந்தான், ஒரு படத்தில் ஒரு ஹீரோ இருப்பார், அவர் வந்து நடுவில் வரக்குள்ள அவர் வில்லனை காட்டுவாங்க, அதுக்கு பிறகு அவர் வில்லன் இல்லை என்றதை காட்டுற மாதிரி இந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு படம் மாதிரி. அதாவது 3.5 மணி நேரம் படத்துலேயே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அடிப்பொடி இருக்குது, கொத்து இருக்குது, கொலை இருக்குது, ரேப் பிரச்சனை இருக்குது, இப்படி நிறைய பிரச்சனை 3.5 மணி நேரம் படத்தில் இருக்குது. இது வந்து வாழ்க்கை, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருக்கும், எல்லாத்தையும் சமாளித்து போகத்தான் வேணுமேனே. அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டு மொத்த வரலாறையுமே எந்த பிரச்சனையும் சொல்லி நீ கிருஷ்ணாண்ணாவோட பிரச்சனையும் சொல்லி கிருஷ்ணாண்ணாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணாதீங்க, கிருஷ்ணாண்ணாவுக்காக நாங்கள் உதவியாக இருக்கணும், கிருஷ்ணாண்ணாவை யாருமே விட்டு கொடுத்துடாதீங்க, அவர் பாவம்,
அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் விருப்பம்னு சொன்னால் கீழே எந்த நம்பர் வந்து போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு உங்களோட வீடியோவை அனுப்பி வைங்க. உண்மையாகவே நானும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக நிறைய விஷயங்கள் கதைச்சிட்டேன். நான் கதைச்ச விஷயங்களில் எதுவும் நான் எதுவும் தேவையில்லாத கதைகள் இல்லாட்டி எதுவும் கதைக்கக்கூடாத கதைகள் கதைச்சிருந்தா என்னை வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. விளங்கிட்டா? நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கதைக்க வரக்குள்ள நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் வரலை. இந்த விஷயத்தை தான் கதைக்க போகிறேன்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இந்த விஷயத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை போடுவேன்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணலை. நான் கழிச்சு கொண்டு வரக்குள்ளே தானாகவே என் மைண்டில் வந்த விஷயங்கள், இந்த விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்லி நான் யோசித்த விஷயங்களை அப்படியே சொல்லிட்டேன். இவ்வளோ தான் உண்மை. இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்வோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ யாரும் வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களை அடுத்த நல்ல நல்ல வீடியோ செய்கிறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். கைஸ், பாய்.